வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். இந்த தொகுதியில் சின்ன வெற்றி, திடீர் திருப்பம், இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்னதான் எல்லா இடத்துலையும் பெரும்பான்மையுடன் வெற்றி பெறுமான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. ஒரு சில இடங்களில் பின்னடைவு என்பது ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதற்கான காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய முக்கிய இடங்கள்லாம் தமிழகத்தில் இப்போ கோவையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே பெரும் வாரியாக திமுகவுக்கு ஆதரவு என்பது குறைந்திருக்கிறது என்றும் பார்க்கப்படுகிறது. இதே போன்று ஒரு சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆதரவு என்பது சற்று குறைவாக இருக்கிறதுனால அங்கு மெஜாரிட்டி என்பது சற்று பார்த்திங்கன்னா யோசிக்கப்படுவதாக இருக்கிறது. அதனால் கிட்டத்தட்ட நம்மளுடைய தமிழகத்தை காட்டிலும் பார்த்திங்கன்னா வாக்கு சதவீதம் டோட்டலாகவே 69.71% இருக்கிறது. இந்த ஒரு சூழலில் நிறைய விதமான வாக்குகள் போடாவிட்டாலும் கூட அது இந்த சதவீதத்திலே யாருக்கு சாதகமாக அமைய போகிறது அப்படின்றதும் ஒரு பக்கம் பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா? ஏன்னா தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒன்றில் லோக்சபா தேர்தல் முடிவுக்கு வருவதற்கு முன்பே பெரிய கட்சிகள்லாம் ஒன்றியத்தில் தீவிரமாக உட்கட்சி பூசல் ஒரு பக்கம் ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் கூட கட்சியின் தோல்வி கிட்டத்தட்ட உறுதி என்ற ஒரு உச்சகட்ட ரிப்போர்ட்லாம் தெரிய வந்துள்ளதால் அந்தந்த கட்சிகள் கொஞ்சம் சிக்கலாக தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் மெஜாரிட்டி என்பது எங்கெங்கே இருக்குதோ அங்கங்கே தான் இருப்பாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா போன பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தை காட்டிலும் இந்த ஒரு நாடாளுமன்ற தேர்தல் கொஞ்சம் கம்மியாக தான் வாக்கு வந்துக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான அரசியல் கட்சிகளும் ஒரு மும்முனைப்பு போட்டிகள் இருந்தாலும் கூட யாருக்கு ஃபேவரபுளாக 2024 மக்களவைத் தேர்தல் அமைய போகிறது என்று பார்க்க போகிறோம். வெற்றியை தீர்மானிக்க போகிறது யார்? திமுகவுக்கு மெஜாரிட்டி எங்கெங்கெல்லாம் கிடைக்க போகுது, எங்கெங்கெல்லாம் பின்னடைவு கிடைக்கப் போகிறது, தூத்துக்குடியில் அதிகமாக இருக்கிறது என்று பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் திமுகவினருக்கானாலே தான் நாங்கள் புறக்கணித்தை தூத்துக்குடியில் பார்த்திங்கன்னா தேர்தலை புறக்கணித்தோம் அப்படின்னு போராட்டத்தில் சொல்லியிருந்தாங்க. அப்போது தூத்துக்குடியில் பெரும்பான்மையான ஆதரவை நம்மளுடைய திமுக இழந்து கொண்டிருக்கிறது என்றும் பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.